முதல்ல வந்து டிரான்சாக்ஷன்ஸ், பேசிக் டிரான்சாக்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் அது வந்து ஜேர்னலா கன்வெர்ட் பண்றோம். ஓகே. அதுக்கப்புறம் அது லெட்ஜரா போறது. சொல்லுங்க கண்ணா. வாய்ஸ் கேட்கலையா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ அப்படிதான் இருக்கா? இப்போ கேக்குதா? பேசிக் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கவுண்டிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. பேசிக் டிரான்சாக்ஷன், அப்புறம் ஜேர்னல், அப்புறம் வந்து லெட்ஜர், அதுக்கு அடுத்தது we will prepare ட்ரையல் பேலன்ஸ். அப்புறம் அந்த ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் சம்டைம்ஸ் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ்னு ஒன்று போடுவோம். பேசிக்கலி அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து we will prepare ட்ரேடிங் அக்கவுண்ட், அப்புறம் P&L, அப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெச் தான் அக்கவுண்டிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் அக்கவுண்டிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அக்கவுண்டிங் சைக்கிள் படிக்கிறோம். அக்கவுண்டிங் சைக்கிள்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன டிரான்சாக்ஷன், உங்களுக்கு நீங்க என்ன டிரான்சாக்ஷன் அப்டேட் பண்ண போறீங்க? கேஷ் பர்ச்சேசஸ் ஆயிருக்கா, இல்ல கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆயிருக்கா, இல்ல வந்து salary பே பண்ணிருக்கீங்களா, அப்புறம் வந்து அட்மின் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிருக்காங்களா, இல்ல டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பே ஆயிருக்கா, இல்ல வந்து கேஷ் சேல்ஸ் ஆயிருக்கா, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் அப்புறம் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பேஸ் பண்ணி ஜேர்னல் பண்ணிக்கணும் அழகா. ஓகே. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவரா, இல்ல டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டா, இல்ல டெபிட் ஆல், அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், அது ஒரு அசர்ட்டா, லயபிலிட்டியா, பர்சனல் அக்கவுண்டா, எக்ஸ்பென்ஸா, இன்கமான்றதை ஐடென்டிஃபை பண்ணி கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் படி அலைன் பண்ணிக்கிறோம். அப்புறம் லெட்ஜர். லெட்ஜர்ன்றது இந்த டி அக்கவுண்ட் கண்ணா. இப்போ கேஷ் சேல்ஸ்ன்னு போட்டோம்னா சேல்ஸ் அக்கவுண்ட்ல பை கேஷ்ன்னு வரும். கேஷ் சேல்ஸ்ன்னு போட்டோம்னா அதே கேஷ் அக்கவுண்ட்ல டூ சேல்ஸ்ன்னு வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்சஸ்ன்றது வந்து சப்போஸ் ஏதாவது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எரர் இருக்கு, எரர் வந்து பார்க்குறோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுவோம். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போட்டதுக்கு அப்புறம் அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் எல்லாத்தையும் பண்ணினதுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே என்னலாம்? ட்ரேடிங், P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். இது என்ன அண்டர்லைன் பண்ணிக்கோங்கண்ணா. அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? ஓகே. இதுதான் கண்ணா டிரான்சாக்ஷன்ஸ். அப்புறம் ஜேர்னலுக்கு போகிறாங்க, அப்புறம் லெட்ஜருக்கு வராங்க, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸு, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், அப்புறம் அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ், அப்புறம் புக்ஸு க்ளோஸ் ஆகிறது, அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த இந்த ஃப்ளோவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கவுண்டிங் சைக்கிள். இப்போ அக்கவுண்டிங் சைக்கிள்லயே வந்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஒரு ஜெனரல் லெட்ஜர்ல எல்லா அக்கவுண்ட்ஸையும் லிஸ்ட் பண்றது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ அசர்ட், பி வந்து லயபிலிட்டி, சி வந்து எக்ஸ்பென்சஸ், டி வந்து இன்கம்ஸ், ஏபிசி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து நம்மளோட இதில் பண்ணும்போது அக்கௌண்டிங் சிஸ்டம்ல பண்ணும்போது
ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கோடிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் ஏ பி சி அப்படியே படிங்க கண்ணா. செட்டிங் அப் ஆஃப் சார்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து. ஒன்னொன்னா படிங்க. செட்டிங் அப் ஆஃப் சார்ட் அக்கௌண்ட்ஸ். செட்டிங் அப் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு உண்மை இல்லை. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நேம் இருக்கணும். நேம்னா என்ன? salary. பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன? salaries of wages, salaries of workers. ஓகே, அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கோட்னா என்ன? ஏஏ. அதான் சொல்றாங்க. ஓகே. ஆர்டரிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். லிஸ்டிங். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அக்கௌண்ட்ஸ் ஆர்டரிங், அதாவது பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணும். ஓகேவா? எதுனா லிக்விட் அசட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துடணும். அதாவது ஸ்டாக்கு, கேஷ் அதெல்லாம். அதுக்கப்புறம் பிஎன்எல். பிஎன்எல் ட்ரேடிங்ல தான் ரெவென்யூ அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போடுவோம். கரெக்டா? அதுக்கும் இப்போ ரெவென்யூ அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன பண்றோம்? சேல்ஸ் பர்ச்சேசஸ் போடுறோம். அதனால ஒரு சீக்வன்ஸா ஃபாலோ பண்ணோம். ஆர்டரிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டீடைல். ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ். ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ் கண்ணா. ஓகேவா? அதாவது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னா, ஒரு இனிஷியல் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுல மேஜர் ஹெட்டிங்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணும், which may act as future references. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எஸ்ன்றது இப்போ வந்து சாலரிஸ் ஐடென்டிஃபிகேஷன் கோட். அதுல salaries of workers-ஆ, இல்ல salaries of admin people-ஆ, இல்ல salaries of R&D people-ஆ, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பண்றோம் இல்லையா? அந்த டீடைல்ஸ் ஆஃப் தி டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஃபர்தரா இது பண்றதுன்றதான் டிசைனிங் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இது இது மார்க் பண்ணிக்கோங்க கண்ணா. இப்பவுமே கோடிஃபை பண்ணும்போது ஆர்கனைசேஷன் வந்து 3 லேயர் அப்ரோச் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. எப்படின்னா ஒரு டிவிஷன் கோடு, ஒரு டிபார்ட்மெண்ட் கோடு, ஒரு அக்கௌண்ட் கோடு. இது எப்ப தெரியுமா? நீங்க இஆர்பின்னு சொல்லுவாங்க கண்ணா. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. ஓகே. அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கோடிங் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த கோடிங் பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிவிஷன் கோடுன்றது எப்பவுமே ஒரு 2 டிஜிட் கோடா தான் இருக்கும். மேபி ஆஃப் 3 டிஜிட் கோட் சம்டைம்ஸ் எப்பவுமே 2 டிஜிட் கோடா தான் இருக்கும். இப்போ வந்து இப்போ 2 டிஜிட் கோடு இருக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குங்கண்ணா. இசட் ஏஏ இல்லைன்னா 1 2 3 அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இசட்ன்றது டிவிஷனுக்கு இருக்கும், ஏஏன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு, 1 2 3ன்றது அக்கௌண்ட்ஸ்க்கு இருக்கும். ஓகே. அக்கௌண்ட்ஸ் கோட் ஜென்ரலா 3 இருக்குங்கண்ணா. அதாவது அக்கௌண்ட்ஸ் கோடுன்றது அசர்ட், லயபிலிட்டி,
இல்ல ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ், இல்ல சோ ஆன் அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு கோடிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 1000 to 199 அசட் அக்கௌண்ட், 2000 to 299 லயபிலிட்டி அக்கௌண்ட், 3000 to 399 ஈக்விட்டி அக்கௌண்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 7000 to 799 வந்து அதர் ரெவென்யூ. இப்போ அதர் ரெவென்யூனா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்னா ரெண்ட் ரெசீவ், பேட் டெட் ரெக்கவரி. அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? டெப்ரிசியேஷன், இன்கம் டேக்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சொல்லலாம். பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ஸ் நார்மலா ஸ்டார்டிங் வந்து அசர்ட்டா இருக்கும், அப்புறம் லயபிலிட்டியா இருக்கும், அப்புறம் ஓனர்ஸ் ஈக்விட்டியா இருக்கும். அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேல் ஒரு டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ் ஒரு டிரான்சாக்ஷன், கரெக்டா? பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசர்ட் ஒரு டிரான்சாக்ஷன், அப்புறம் சேலரிஸ் பெய்டு ஒரு டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்சாக்ஷனையும் மானிட்டரி பேசிஸா அக்கௌண்ட் பண்றதுன்றது தான் ஃபினான்ஷியல் இவெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டி, கரெக்டா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். லயபிலிட்டி 10,000 கண்ணா, அசட் வந்து 40,000, ஈக்விட்டி என்னவா இருக்கும்? லயபிலிட்டி 10,000, அசட் வந்து 40,000, ஈக்விட்டி என்ன? வெரி குட், சூப்பர். ஈக்விட்டி 20,000, லயபிலிட்டி 10,000, அசட் என்ன? அசட் சொல்லல. ஈக்விட்டி 10,000, லயபிலிட்டி 20,000, அசட் என்ன? 10,000. சூப்பர். அசட் 40,000, ஈக்விட்டி 10,000, லயபிலிட்டி என்ன? வெரி குட். ஸோ இப்படி கேட்பாங்க கண்ணா. ஏதாவது ரெண்டு ஐட்டம் கொடுத்துட்டு லயபிலிட்டி என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்களேன், அந்த சின்ன நோட்ல நோட் பண்ணிக்கோங்கண்ணா இதை. நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ ஜென்ரலா ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி பார்க்கணும், அதை எப்படி வந்து நம்ம வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை த ஓனர் இன் கேஷ். இப்போ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை த ஓனர்னா ஜர்னல் என்ட்ரி என்னன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அப்பனா என்ன அர்த்தம்? என்னோட கேஷ் வந்து பிசினஸ்க்குள்ள இருக்கிற கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது, கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ கூட்ஸ் வந்து கிரெடிட்ல போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அசர்ட் ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதை சப்சீக்வெண்டா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா என்னோட கிரெடிட்டாஸும் இன்க்ரீஸ் ஆனாங்க. அதாவது நான் கடன் வாங்கி ஒரு கூடு வாங்குறேன், கூடு உள்ள வந்துட்டனால கூடு இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா நான் கடனாளி ஆயிட்டேன், அது இன்க்ரீஸ் ஆகுறது. சேல் பண்ணும்போது என்ன ஆகுறது? வைஸ் வர்சா. நான் ஸ்டாக் வெளியில விற்கிறேன், எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுறது, அப்போ அசட் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? இந்த மாதிரி தான் ஒரு டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது எது உள்ள வருது, எது வெளில போகுது, எது வெளில போறதுனால நம்ம என்னவா மாறுறோம், எது உள்ள வரதுனால நம்ம என்னெல்லாம் நம்மளோட ரோல் என்ன ஆகுறது, பர்சனல் அக்கவுண்ட் என்ன ஆகுறது, அந்த கேஷ் காம்போனன்ட் என்ன ஆகுறது, அசட் காம்போனன்ட் என்ன ஆகுறது. ஸோ சுத்தி சுத்தி நாலு விஷயம் தான் ஸ்ரீச்சரன். ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒன்னு அசட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இல்லையா லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதாவது இதுல ஏதாவது ரெண்டு லெக் சொல்றேன். ஓகே, அசட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இல்லையா எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இல்லைன்னா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த நாலு விஷயத்துக்கு சுத்தி சுத்தி தான் இருக்கும். இந்த நாலு விஷயத்துல நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் எந்த ரெண்டு லெக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளால ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டட் கேபிட்டல் இன் த ஃபர்ம்.
நீங்க எப்படி ஹவ் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் ஜர்னல் என்ட்ரீஸ் கண்ணா ஸ்ரீச்சரன்? தரவா தெரியும். சூப்பர், வெரி குட். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 1 2லேருந்து இந்த ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வெறும் ஜர்னல் என்ட்ரி மட்டும் போடுங்க. அசட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி பிளஸ் கேபிட்டல்ல ஜர்னல் என்ட்ரிஸ் வேணும். அதுக்கு ரெஃபர் பண்ணணும்னா நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் புக் இருக்குல்ல, அக்கவுண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட், அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரெஃபரன்ஸா இருக்கும். அதாவது அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல போனீங்கன்னா அதான் நினைக்கிறேன் ஸ்ரீச்சரன், ஜர்னல் பண்றது. ஃபர்ஸ்ட் தான் பண்றேன். ரொம்ப ஸ்லோவா இருக்கு சிஸ்டம். அதுல இந்த ஜர்னலிஸ்ட் பாருங்கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 10 வரைக்கும் கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இது நீங்க ஈஸியா போட்டுடலாம். இந்த என்ட்ரிஸ் ஈஸியா போட்டுடலாம். ட்ரை பண்றீங்களா? ஹோம்ஒர்க் இது. ஓகேவா?
இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்ல என்னெல்லாம் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷன் வந்து டூ ஃபோல்ட் aspects. One party giving the benefit and other receiving the benefit. Every transaction is divided into two aspects, debit and creditor. One account is to be debited and other account is to be credited. Every debit must have a corresponding and equal credit. இது ரெண்டும். இப்போ அக்கவுண்ட்ஸோட இதை எப்படி பார்த்தோம்னா சொன்ன மாதிரி பர்சனல் அக்கவுண்ட்ல மூணா டிவைட் ஆகுது ஸ்ரீச்சரன். நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ். ரியல் அக்கவுண்ட்ன்றது டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள். நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கவுண்ட்ன்றது வந்து நேச்சுரல்ன்றது சுரேஷ், அனில் அது மாதிரி. ஆர்டிஃபிஷியல்ன்றது வந்து ஏபிசி லிமிடெட், பிக்யூஆர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி. ரெப்ரசன்டேட்டிவ்ன்றது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ரியல் அக்கவுண்ட் இப்போ இதுல ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டண்டா கேட்பாங்க டீச்சர். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் அக்கவுண்ட் அப்படின்னு கேட்பாங்க. என்ன எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரியல் அக்கவுண்ட்ல என்ன டூ டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கேட்பாங்க, டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். டான்ஜிபிள்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக்கு, கேஷ், வெஹிக்கல் அதெல்லாம். இன்டான்ஜிபிள் ரியல் அக்கவுண்ட்டுக்கு வந்து தீஸ் ரெப்ரசன்ட் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஹவ் நோ physical existence but can be measured in terms of money and a value attached to them. Goodwill, trademark, patents, copyrights, intellectual property rights அது மாதிரி. இன்டான்ஜிபிள் ரைட்ன்றது பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸே இருக்காது ஸ்ரீச்சரன். குட்வில் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. பேட்டன்ட் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. காப்பிரைட்டை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இன்டான்ஜிபிள். இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பானா, அவன் கேட்பான் குட்வில் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டான்ஜிபிள் ரியல் அக்கவுண்ட். ஸோ அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அக்கார்டிங்கா இந்த எக்ஸாம்பிள் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நாமினல் அக்கவுண்ட். தீஸ் அக்கவுண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ் அண்ட் இன்கம்ஸ் ஆர் கெயின்ஸ். எக்ஸாம்பிள் salary and wages, rent and rates, traveling expenses, commission received, loss by fire. அதே மாதிரி analyzing debit and credit of a transaction. So the liability entry system has specific rules for determining the debit and credit account in any transaction. The rules can be broadly classified as golden rule approach: personal, real and nominal account. Personal வந்து debit the receiver, credit the giver. Real account debit what comes in, credit what goes out. And nominal account வந்து debit all expenses and losses and credit all incomes and gains. இது மூணு. ஓகேவா? அசர்ட் எப்பவுமே அசர்ட் அக்கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்கன்னா அதை டெபிட் பண்ணும். இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் அசட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அசட் உள்ள வர போகிறது, அதனால நம்ம அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகிறதுனா அதை வந்து கிரெடிட் பண்ணும், வைசே வர்சா. ஓகே, அதாவது லயபிலிட்டியும் கேபிட்டலும் ஒரே மாதிரி, அசட் அப்படியே ஆப்போசிட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போறதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கிரெடிட் பண்ணும், ஏன்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ்ல. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆக போடணும்னு டெபிட் பண்ணும், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். வித்ராவல்ஸும் அதே மாதிரி தான், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். இது குட்டி நோட்ல எழுதிக்கோங்களேன் ஸ்ரீச்சரன். இதுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க கண்ணா. வித்ராவல் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா டெபிட் ஆகணுமா கிரெடிட் பண்ணுமான்னு கேட்பாங்க, எழுதிக்கோங்க.
குட். நெக்ஸ்ட் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேபிட்டல். ஓகே, இங்க ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேபிட்டல்ல அவங்க என்ன சொல்றாங்க, எதுல இப்போ வந்து இதுல இதோட ஜர்னல் என்ட்ரி என்னன்னா கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல். கேஷும் உள்ள வருது, கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுறது. அப்போ டெபிட்டிங் த கேஷ், கிரெடிட்டிங் தி கேபிட்டல். ஓகே, பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் என்ட்ரி வந்து பர்ச்சேசஸ் டு கேஷ். ஸோ டெபிட் வந்து பர்ச்சேசஸ், கிரெடிட் வந்து கேஷ். ஸோ ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம இங்க படிச்சோம் இல்லையா, அசர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனா டெபிட் பண்ணோம். இங்க பாருங்களேன், அசர்ட் இங்க இன்க்ரீஸ் ஆகுறது ஸ்டாக்கு, அதனால டெபிட் பண்ணிருக்கோம் பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். அந்த மாதிரி இந்த இந்த ரூலோட இது எல்லாமே அப்ளை ஆகுறதுன்னு சொல்றாங்க. இப்போ பெய்டு salary சும்மா ஒரு எக்ஸாம்பிள். சாலரின்றது என்னது, ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்ப எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனா இது நம்ம என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் டு பி டெபிட்டட். அப்போ salary account debit to cash. அந்த மாதிரி ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணிட்டே வரணும்னா டு பி டெபிட்டட் இருக்கு ஒண்ணுல பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ் தான். ஓகே, இப்போ இது பாருங்களேன், இது வந்து மாடர்ன் அப்ரோச். பிரிட்டிஷ் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இதே இதே கேஷ் அக்கௌண்ட் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேபிட்டல் வந்து கேஷ் அக்கவுண்ட் டு கேபிட்டல் அக்கவுண்ட். கேஷ் அக்கவுண்ட்ன்றது ரியல், கேபிட்டல் அக்கவுண்ட்ன்றது பர்சனல். ஸோ ரியல் அக்கவுண்ட்ல என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ ரியல் அக்கவுண்ட், அதனால டெபிட் பண்றோம். ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்க கோரா ஃபாலோ பண்ணது வந்து பிரிட்டிஷ் அப்ரோச். ஓகேவா? ஸோ கிரெடிட் த கிவர். ஸோ பர்சனல் அக்கவுண்ட் வந்து கிவர், இங்க வந்து கிரெடிட். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, பாட் கூட்ஸ்னா என்ன, பர்ச்சேசஸ் வந்து பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ். அப்போ பர்ச்சேசஸ்னா என்ன, நாமினல் அக்கவுண்ட். ஸோ அகெயின் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், வாட் இஸ் கோயிங் அவுட், கேஷ் இஸ் கோயிங் அவுட், ரியல் அக்கவுண்ட், அதனால கிரெடிட். இது இது பிரிட்டிஷ் அப்ரோச், இது வந்து மாடர்ன் அப்ரோச். அவ்வளவுதான். இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல வந்து அரித்மெட்டிக் அக்யூரசி இருக்கும், ஃப்ராட் ரொம்ப மினிமைஸா இருக்கும், எரர்ஸ் கேன் பி ரெக்டிஃபைட் வெரி ஈஸிலி. டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல வந்து எப்படின்னா, சிஸ்டம் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் ஆல் த எரர்ஸ் கமிட்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இதுல வந்து இட் இன்வால்வ்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இட் இஸ் வெரி 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 காஸ்ட்லி. ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டம் கொஞ்சம் காஸ்ட்லி, சிஸ்டமைட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம், புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரிக்கு இன்னொரு நேம் வந்து ஜேர்னல். ஸ்ரீச்சரன், இது நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜேர்னல். போட்டுக்கோங்க. புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜேர்னல். சூப்பர். இதுல ஒரு நிமிஷம். இதுல வந்து புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரில ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு ஸ்ரீச்சரன். ஒன்னு சப்ஸ்ட்ரி புக்ஸ், நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த கேஷ் டே புக், கேஷ் புக், பர்ச்சேஸ் டே புக், சேல்ஸ் டே புக்லாம் சப்ஸ்ட்ரி புக்ஸ். ஜெனரல் ஜேர்னல்ன்றது வந்து இந்த ஓப்பனிங் என்ட்ரிஸ் பாஸ் பண்றது, க்ளோசிங் என்ட்ரிஸ், க்ளோசிங் ஸ்டாக்கோட என்ட்ரிஸ் பாஸ் பண்றது, அதெல்லாம் வந்து இன்னொரு டைப் ஆஃப் இது. ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் புக்ஸ், ஒன்னு வந்து ஸ்பெஷல் ஜேர்னல், இன்னொன்னு வந்து ஜெனரல் ஜேர்னல். இதுதான் வந்து புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரியோட. ஓகேவா? இது ரெண்டும் ஓகேவா? சி போஸ்டிங் இன் லெட்ஜர் அண்ட் ஃபைனலைசேஷனா ஃபர்ஸ்ட் ஜேர்னல், அப்புறம் லெட்ஜர். லெட்ஜரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஜேர்னல் மாதிரி, புக்ஸ் ஆஃப் ஃபைனல் என்ட்ரி வந்து ஜேர்னல். லெட்ஜர் நோட் பண்ணிக்கோங்க. லெட்ஜர் இஸ் நோன் அஸ் புக்ஸ் ஆஃப் ஃபைனல் என்ட்ரி. குட். இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீச்சரன், நாமினல் அக்கவுண்ட் இருக்காங்கல்ல, அதாவது salary அக்கவுண்ட், எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட், அப்புறம் வந்து சேல்ஸ் அக்கவுண்ட், இவங்க எல்லாரையுமே நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு மூவ் பண்ணிடணும்.
ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிடணும். எதெல்லாம் மூவ் பண்ணணும்? நாமினல் அக்கௌண்ட்ஸ். வாட் ஆர் நாமினல் அக்கௌண்ட்ஸ்? சேல்ஸ், பர்ச்சேசஸ், salaries, income, commission received, இதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட் which are basically involving as a expenses and income ன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களாம் நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இதுல மூவ் பண்ணி வச்சுக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல மூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் எப்பவுமே பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல கண்ணா, பேலன்ஸ் ஷீட்ல வந்து கேஷ் அக்கௌண்ட் இதுதான் ரூல் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் எழுதிக்கோங்க நான் சொல்றது. ரூல் அதோட அவுட்கம். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, அது டிரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட். ஓகேவா? பர்சனல் அக்கௌண்ட் இருக்காங்கல்ல, பர்சனல் அக்கௌண்ட்டும் ரியல் அக்கௌண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள எப்பவுமே பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அவ்வளவுதான் அதான் ரூல். நீங்க இது யோசிச்சு கூட பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல கேஷா இருக்கட்டும், ஸ்டாக்கா இருக்கட்டும், டெட்டாஸா இருக்கட்டும், இல்ல இங்காட்டு கிரெடிட்டாஸா இருக்கட்டும், பில்ஸ் பேபிளா இருக்கட்டும், கேபிட்டலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒண்ணு பர்சனல் அக்கௌண்ட்டா இருக்காங்க, இல்ல ரியல் அக்கௌண்ட்டா இருக்காங்க. கரெக்டா? இவங்க எல்லாருமே பேலன்ஸ் ஷீட்ல தான் போடுவோம். நார்மல் அக்கௌண்ட்ஸ் எல்லாரையும் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல போடுவோம். இது நோட் பண்ணிக்கோங்க. குட். இந்த மாதிரி போட்டு நோட் பண்றீங்களா? இது வந்து டூ தம் ரூல்ஸ் யூ ஷுட் நோ. சரியா? நெக்ஸ்ட், ஜேர்னல்னா என்ன அப்படின்னா, ஜேர்னல் இந்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டி எம்சிக்யூல கேட்டிருக்காங்க. ஜேர்னல் has been derived from the French word jour. Jour. ஜோர். ஜோர் மீன்ஸ் டே அப்படின்னு அர்த்தம். ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி அப்படின்னு அர்த்தம். இந்த process of recording transactions called as journalization. Entry made in this book is called as journal entry. Okay. So the functions of journalன்றது மூணு: historical function, analytical function and recording function. Advantages of journal. Journalோட advantages என்னன்னா, each transactions is recorded as soon as to take place. Transactions are kept recorded in journal, chronological with narration. It can be easily ascertained when and why a transaction has taken place. Journal facilitates ledger posting. அப்புறம் ஜேர்னல்ஸ், அதாவது ஜேர்னல் கரெக்டா இருந்தா தான் ஸ்ரீச்சரன் லெஜர் கரெக்டா இருக்கும். லெஜர் கரெக்டா இருந்தா தான் டிபி கரெக்டா இருக்கும். டிபி கரெக்டா இருந்தா தான் ட்ரேடிங், பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட்லாம் கரெக்டா இருக்கும். அப்ப எது முக்கியமானது கரெக்டா இன்கார்பரேட் பண்ணும்? ஜேர்னல் தான். ஓகேவா? ஜேர்னல் தான் அஸ்திவாரம் மாதிரி. ஜேர்னல்ல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துலயுமே மிஸ்டேக் ஆயிடும். ஜேர்னல் நீங்க பார்த்திருப்பீங்க, டேட்டு, அப்புறம் எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணோம், கிரெடிட் பண்ணோம், வவுச்சர் நம்பர், லெஜர் ஃபோலியோ, டெபிட் கிரெடிட். கரெக்டா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இல்ல சிம்பிள் ஜேர்னல், காம்பவுண்ட் ஜேர்னல் இருக்கு. இப்போ ஒன்னே ஒண்ணு இல்ல, ஸ்ரீச்சரன் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் பிரியா ஃபார் கேஷ் அப்படின்னு இருக்கு. அப்போ பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு வந்துரும். இப்போ ஸ்ரீச்சரன் purchased goods from Priya from from some X Y, அந்த ஒரே டிரான்சாக்ஷன்லயே 3-4 டிரான்சாக்ஷன் இன்வால்வ் பண்ணலாம்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விகாஸ் அண்ட் வைபவ் ஹூ ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், இதெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. என்னெல்லாம் ஜர்னல் இல்ல, 11th அப்படியே கான்செப்ட் தான் அதுன்னு. ஆஃபீஸ் ரெண்ட் பை செக் அப்படின்னா என்ன வரும்? ஆஃபீஸ் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படி வரும். இதுல கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 12 கோத்ரூ பண்ணுங்க. அதாவது இதெல்லாம் ஹோம்ஒர்க்கா போடணும் நீங்க. 11th ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்கண்ணா. 11th ஸ்டாண்டர்டோட ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. 11th புக்லயும் இதுவும் சேமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்னெல்லாம் ரூல்ஸ் ஆஃப் ஜர்னலைசிங் நீங்க ஆல்ரெடி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சொல்லிட்டீங்க. அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணோம், அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணோம். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா அதை வந்து வைஸ் வர்சா, இதுவும் இதுவும் இது ரெண்டும் ஃப்ரெண்டு. ஓகேவா? இதுவும் இது எல்லாமே ஆப்போசிட். அதே மாதிரி இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஆப்போசிட். இவங்களோட ஆப்போசிட் இது, இது இவங்களோட ஆப்போசிட். சரியா?
அப்புறம் டீச்சர் அண்ட் ரூல்ஸ் as per அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் வந்து ஹோம்ஒர்க்கு இதுல போட்டுக்கோங்க. சின்ன நோட்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்பாங்க தெரியுமா கொஸ்டின்ல? இப்போ வந்து டெபிட் எக்ஸ்பென்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிறது, எக்ஸ்பென்சஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிறது. அப்போ அதை டெபிட் பண்ணமா கிரெடிட் பண்ணமா ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. டெபிட், கிரெடிட், டெபிட் அண்ட் கிரெடிட் ஆர் நாட் அப்ளிகபிள். அந்த மாதிரி உங்களோட ஆன்சர் வந்து டெபிட்னு போடணும். ஓகேவா? குட். ஜேர்னல் ரெண்டு விதமா பிரியறது, ஸ்பெஷல் ஜேர்னல், ஜெனரல் ஜேர்னல். ஸ்பெஷல் ஜேர்னல்ன்றது கேஷ் புக்கு, பேங்க் புக்கு, பர்ச்சேசஸ் டே புக். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்னா என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? வெரி குட். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னா என்ன? குட். ஸோ கேஷ் ஜேர்னல் புக், பேங்க் புக்கு. பர்ச்சேசஸ் புக் வந்து புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. சேல்ஸ் புக்குன்றது சேல்ஸ் டே புக்கு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்குன்றது வந்து கூட்ஸ் ஆர் ரிட்டர்ன் டு தி சப்ளைஸ் ஆர் ரெக்கார்டடு. பில்ஸ் ரிசீவபிள் புக்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கணும். பில்ஸ் ரிசீவபிள்னா என்னன்னு தெரியுமா? ம்ஹும். அப்படி கிடையாது. இப்ப நானும் நீங்களும் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் வர்த் ஆஃப் சேல்ஸ் வந்து கொடுக்குறேன், கூட்ஸ். நீங்க சொல்றீங்க, மேம் எனக்கு வந்து இப்போ பைசா இல்ல மேம், நான் கண்டிப்பா அந்த மந்த் எண்டுக்குள்ள கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நானும் வந்து ஸ்ரீச்சரன் வந்து ஹானஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரிப்பா ஓகே எனக்கு எனக்கு வந்து மந்த் எண்ட்குள்ள கொடுத்துரு, அதுக்கு மேல டிலே பண்ணாத நான் சொல்றேன். நான் உடனே என்ன பண்றேன், ஒரு ப்ராமிசரி நோட் எடுத்துட்டு, ப்ராமிசரி நோட்ன்றது இப்படி இருக்கும் ஸ்ரீச்சரன். ம். இது தெரியுதா ப்ராமிசரி நோட்டு? சி ஐ Sri Charan, do promise to pay Lakshmi Priya a sum of rupees 10,000. Repayment is paid in the form of 1 month at 6% interest, payable on the last of this month, beginning 11th June 2025 until the total debt is satisfied. Signed Sri Charan 11/6/2025 promissory note அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த மாசத்துக்குள்ள இந்த 10,000 ரூபாய நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்றது. இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி இருக்குங்கண்ணா ப்ராமிசரி நோட்ன்றது. இது வெரி மச் வேலிட். இத நீங்க எப்ப சைன் போட்டு எனக்கு கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க டிராயி ஆயிடுவீங்க, நான் டிராயர் ஆயிடுவேன். என் புக்ஸ்ல அந்த அமௌண்ட் பில்ஸ் ரிசீவபிளா இருக்கும், உங்க புக்ஸ்ல அது பில்ஸ் பேபிளா இருக்கும். புரியுதா? இது பில் எல்லாம் கிடையாது. இது வந்து this happens during the time of credit sales, and when the buyer is unable to make the payment, he enters into a relationship called as drawee and drawer, whereby both of them agrees for a promissory note signed by both of them. And for a seller வந்து drawee ஆறாரு, drawer ஆறாரு, buyer becomes drawee. செல்லரோட புக்ஸ்ல அது bills receivable, buyerோட புக்ஸ்ல bills payable. புரியுதா? ஆ. ஓ அப்படியா, சரி சரி. பில்ஸ் ரிசீவபிள் புக்ல அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் செல்லர், நீங்க பையர் கரெக்டா இருந்தீங்களா? நான் உங்களுக்கு கூட்ஸ் கொடுத்தேன். ஆனா எப்போ நீங்க வந்து இப்ப எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நான் ப்ராமிசரி நோட்டன் சைன் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும்போது உங்களோட ரோல் பையர்னு இல்லாம டிராயியா மாறிடும், என்னோட ரோல் செல்லர் இல்லாம டிராயரா மாறிடும். ஓகே. நீங்க வந்து ஒரு மாசம் கழிச்சு பே பண்றேன்னு சொல்றதுனால ப்ராமிசரி புக்ல நீங்க டிராயியா ஆயிடுறீங்க. நான் ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொன்னனால செல்லரோட ரோல் வந்து டிராயரா மாறி என்னோட புக்ஸ்ல உங்களோட இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் ஃப்ரம் ஸ்ரீசரண் 40,000 அசட்ல காமிப்பேன். உங்க புக்ஸ்ல பில்ஸ் பேயபிள் டு லக்ஷ்மி பிரியா மேம் 40,000 அப்படின்னு சொல்லிட்டு லயபிலிட்டியில காமிப்பீங்க. புரியுதா? இதுதான் பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள் புக் ஓட கான்செப்ட். சரியா? இது எல்லாமே சப்சிடரி புக்ஸ். தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்.
அடுத்தது ஜெனரல் ஜர்னலுக்கு வந்து கேட்டகரிஸ் என்னெல்லாம் எழுதிக்கோங்களேன். ஓப்பனிங் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி. இது எப்படி குடுப்பாங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன் இஸ் பார்ட் ஆஃப் ஜெனரல் ஜர்னல் அப்படின்னு சொல்லிட்டு 4 காலம் குடுப்பாங்க. அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு டிக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஜெனரல். அப்போ அதுல வந்து ஃபர்தரா எப்படி டிவைட் ஆகுறதுன்னா, இந்த சப்ஸ்டி புக்ஸ்லாம் கேஷ் புக், பேங்க் புக், பர்ச்சேசஸ் புக், பர்ச்சேஸ் புக்னு சொல்லிட்டு பிரியறாங்க. நீங்க அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்ல சப்சிடரி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? சப்சிடரி புக்ஸ். அத கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் 13 அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பார்க்கணும். இல்லஸ்ட்ரேஷன் 13, 14 அப்படியே அதுலேருந்து அதே மாதிரி மாடல் எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்க. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே. இல்லஸ்ட்ரேஷன் 15 மட்டும் ஹோம்வொர்க் பண்ணோம். இது எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இங்க லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா அசர்ட் இதுல என்னெல்லாம் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். எதெல்லாம் அசர்ட், எதெல்லாம் லயபிலிட்டி, எதெல்லாம் வந்து கேபிட்டல். ஃபர்ஸ்ட் இது வந்து கேபிட்டல் கரெக்டா? இப்போ இதுல மெயினா இன்னொன்னு என்னன்னா, லோன் வந்து லயபிலிட்டி, பிளான்ட் அசர்ட், கேஷ் அசர்ட், பேலன்ஸ் அட் சிசி பேங்க் அசர்ட், டெட்டாஸ் அசர்ட்டா லயபிலிட்டியா? க்ளோசிங் ஸ்டாக், ட்ரேட் பேயபிள்ஸ், வெரி குட். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் லயபிலிட்டி. ஓகே, ப்ரீபெய்ட் அஷூரன்ஸ் அசர்ட். ஸோ இப்போ இங்கே அசர்ட்லாம் இருக்குல்ல, 1 2 3 4 5 6 இதெல்லாம் டெபிட் பேலன்சஸ் கண்ணா. ஆல் அசர்ட்ஸ் ஆர் டெபிட் பேலன்சஸ். All liabilities are credit balances. All liabilities plus capital ரெண்டுமே வந்து credit balances. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அசட் எல்லாத்தையும் டெபிட்ல பண்ணி லயபிலிட்டியும் கேபிட்டலையும் கிரெடிட்ல போட்டிருப்பாங்க. இதுதான் கண்ணா டெபிட் பேலன்சஸ் வர்சஸ் கிரெடிட் பேலன்சஸ். இப்படிதான் ஜர்னல் என்ட்ரி பண்ணும். ஓப்பனிங் என்ட்ரி. க்ளோசிங் என்ட்ரின்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எல்லாத்தையும் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம்ல, அதுதான் க்ளோசிங் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. எனிதிங் தட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட் இஸ் கால்ட் அஸ் க்ளோசிங் என்ட்ரி. இது ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க எப்படி க்ளோசிங் என்ட்ரி போடணும்னா, இதுல எதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வே- ம் ரிட்டர்ன் அவுட் வச்சுனா என்ன? அப்படியா? ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் இல்ல சிக்கனமா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் தான் அவுட்வர்ட்ஸ். பர்ச்சேஸ் பண்ணதை நான் திருப்பி கொடுக்குறேன். கரெக்ட் கரெக்ட். சாரி சாரி, கரெக்ட் நீங்க சொல்றது. இல்லையே, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் தானே வரும். தப்பா இருக்கே. பாத்தீங்களா? ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கிற கூட்ஸை திருப்பி கொடுத்துட்றேன். அவுட்வர்ட்ஸ் வெளியில போறது. ஸோ ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னா என்ன? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகே, இது என்ன பண்ணுவீங்க ட்ரேடிங் இலக்கணம்? ஆ லெஸ் பண்ணணும். பர்ச்சேசஸோட லெஸ் பண்ணணும். சேல்ஸ் எங்க வரும்? ட்ரேடிங்ல. ரிட்டர்ன் இன்வெர்ஸ்னா என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். அதோட மைனஸ் பண்ணிடணும். ஓகே, சேல்ஸோட மைனஸ் பண்ணணும். சாலரிஸ் எந்த ஐட்டம் இது? வேஜஸும் ட்ரேடிங் அக்கவுண்ட் தான்.
ஓகேவா? சாலரிஸ் ட்ரேடிங்கா பிஎன்எல்லா? ம். பிஎன்எல். இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் எங்க போடுவோம், ட்ரேடிங்லயா பிஎன்எல்லையா? இன்சூரன்ஸ் என்னது? இன்சூரன்ஸ் வந்து பிஎன்எல் இருக்கனா? ட்ரேடிங்ல அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா இருக்கிறது மட்டும் தான் ட்ரேடிங்ல காமிப்போம். ஓகேவா? அதை மட்டும் தான் வைப்போம், மற்றது எல்லாமே பிஎன்எல் வரும். பிஎன்எல் பேட் டெட்ஸ், பிஎன்எல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலோட் எல்லாமே இதெல்லாமே பிஎன்எல் தான். க்ளோசிங் ஸ்டாக் எங்க வரும்? கிரெடிட் சைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் என்ட்ரிஸ் நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் ட்ரேடிங் டு வரும். அப்புறம் கிரெடிட் சைடில் வருதுன்னா கிரெடிட் சைடு. அப்புறம் ட்ரேடிங் டு பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து என்ன, இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும்னு பார்க்கணும். அப்புறம் பிஎன்எல் என்னெல்லாம் வருதுல இது பண்ணி அக்கார்டிங்காக ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் கொடுக்கும். ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய நாமினல் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம்ஸ். பிஎன்எல் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம்ஸ். ஓகே, குட். இப்போ டிராயிங்ஸ்க்கு ஜர்னல் என்ட்ரி என்னன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு டிராயிங்ஸ் அக்கௌண்ட் பீயிங் க்ளோசிங் என்ட்ரி. இதெல்லாம் ஹோம்ஒர்க் ஷீச்சரன், சரியா? ஹோம்ஒர்க். Illustration 17. Following balances appeared in the books of Patnaik. Pros necessary opening entries ன்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பேலன்சஸ் இருக்கிறதுனால அப்படியே இது எல்லாமே கிரெடிட்ல வந்துடும். ஓகே, டெபிட் பேலன்சஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே டெபிட்ல வந்துடும். சரியா? இது ஹோம்ஒர்க். அப்புறம் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்னா என்னன்னு சொல்றேன் ஸ்ரீச்சரன். சி, இந்த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இந்த மாதிரிலாம் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. வேஜஸ் டு வேஜஸ் டிராயிங்ஸ். வேஜஸ் டிராயிங்ஸ்ன்றது வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். டிராயிங்ஸ் இல்லக்கண்ணா, அவுட்ஸ்டாண்டிங் அடிச்சுக்கோங்க, அதை டிராயிங்ஸ் கிடையாது. வேஜஸ் டு வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் டு இன்சூரன்ஸ், அந்த மாதிரி வரதெல்லாம் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ்னா நம்ம ஏதாவது தப்பு பண்றோம்ல, தப்பா வந்து சேல்ஸ் புக் அண்டர் கேஷ் பை 4000, ஓவர் கேஷ் பை 3000, இல்ல வந்து சேல்ஸ் புக்ல ரெக்கார்ட் பண்ண வேண்டியதை பர்ச்சேஸ் புக்ல, இந்த மாதிரி தப்பு தப்பா பண்றதை ரெக்டிஃபிகேஷன் பண்றோம் இல்லையா கண்ணா, அதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ். புரியுதா? இப்போ வந்து லெட்ஜர்னா என்னன்னு பார்க்க போறோம். லெட்ஜர்னா என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓ, டி அக்கௌண்ட் மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்றது தான் லெட்ஜர் இல்லையா? ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜர்னல் ஃபோலியோ, அப்புறம் டெபிட், கிரெடிட், இதெல்லாம் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட். இதுல ஃபீச்சர்ஸ் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ல ரெண்டு இருக்கு, ஐடென்டிக்கல் சைட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டெபிட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிரெடிட் சைடு. டெபிட் சைடு ஆஃப் தி கான்சர்ன் டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் ரெக்கார்ட் ஆன் த டெபிட் சைட். கிரெடிட் சைடு வந்து இதுல இருக்கும். இது ரெண்டுத்தோட டிஃபரன்சஸ் ஆஃப் தி டோட்டல் ஆஃப் டூ சைட்ஸ் வந்து ரெப்ரசன்ஸ் த பேலன்ஸ். இப்போ நம்ம நார்மலா என்ன பண்றோம்னா, இப்போ இங்க வந்து 4000 இருக்கு, இங்க 6000 இருக்குன்னா டிஃபரன்ஸ் எங்க போடுவோம்? டிஃபரன்ஸ் எங்க வரும்? ரைட் ஹேண்ட் சைடுல 4000, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 6000, டிஃபரன்ஸ் எங்க போடுவோம்? 2000 போடுவோமா? அதை தான் வந்து அவங்க சொல்றாங்க பேலன்சிங். இந்த மாதிரி நம்ம பண்றது தான் that இது that type of work is called as balancing. ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? குட். லெட்ஜரோட இதுனா, லெட்ஜர்னா டீடைல்டா யாருக்கு என்ன பண்ண போறோம், எந்த எக்ஸ்பென்சஸ் வந்து என்னைக்கு நடந்தது, எவ்வளோ அசட்டை வந்து இதோட பேலன்சிங் ஃபிகர் என்ன, லயபிலிட்டியோட பேலன்சிங் ஃபிகர் என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் வந்து லெட்ஜரோட ஒர்க்கு. லெட்ஜர் போஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீச்சரன். கேஷோட ஓப்பனிங் பேலன்சஸ் நான் எடுக்கிறேன்னா என்ன போடுவேன்? டு பேலன்ஸ் brought down. ஓகேவா? so and so amount. இப்போ வந்து கிரெடிட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட் பண்ணா எப்படி பண்ணுவோம்? பை பேலன்ஸ் brought down. சரி, ஓகே, எல்லாமே நான் பண்ணிட்டேன், கரெக்டா பண்ணிட்டேன். எப்படி நான் மேட்ச் பண்ணுவேன்? டு பேலன்ஸ் கேரி டவுன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல பண்ணணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். அப்பனா the to by சொல்றது என்ன சொல்றது? To is used when the accounts are posted in debit side. By is used when the accounts are posted in credit side. புரிஞ்சுதா? குட். டெபிட் பேலன்சஸ்னா என்ன, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்ரீச்சரன். when the debit side is total is greater than your credit side total, it is called as debit balance. When your credit side total is greater than your debit side total, it is called as credit balance. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
இல்ல நோட்ல எழுதிருங்க. இது இம்பார்ட்டன்ட் MCQ. நோட்ல எழுதிக்கோங்க. When the debit side total is greater than credit side total, it is called as debit balance. When the total of credit side is more than total of your debit side, it's called as credit balance. 2 marksல கேட்பாங்க. இப்போ 5 minutes. ஸ்ரீசரன் ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். நான் நான் வரேன், கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். கேக்குற பதில். Ledger is divided into personal ledger. முடிச்சிட்டீங்களா கண்ணா? அது எழுதி. Ledger is divided into two types, personal ledger and impersonal ledger. Personal ledger is divided into debtors and creditors ledger. Impersonal ledger வந்து cash book, general ledger. General ledger is divided into normal ledger and private ledger. இந்த subdivision மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி question கேட்பாங்கன்னா personal ledger is divided into two types, debtors and creditors ledger. இதுதான் ரொம்ப important. So impersonal ledger வந்து ledger where details of transactions about assets, income and expenses etc. are recorded is called as impersonal ledger. May be divided into two groups, cash book and bank book. The general ledger where all transactions related to real accounts, nominal accounts and personal account are recorded. See, இதுல cash bookல வந்து cash transactions மட்டும் தான் பார்ப்போம் ஸ்ரீசரன். அதாவது இப்போ வந்து salary pay பண்ணிருக்கீங்களா, கேஷ் வெளில போயிருக்காது, அதை ரெக்கார்ட் பண்ணோம். இதுவே ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அண்ட் கிரெடிட்னா அது கேஷ் புக்ல வராது. ஜெனரல் லெட்ஜர்ல ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், ட்ரேட் டேட்டாஸை தவிர அது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நாமினல் அப்படின்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் வரும். பிரைவேட்னா அசெட் அண்ட் லைபிலிட்டி மட்டும் தான் வரும். சரியா? குட். இதோட நான் முடிக்கிறேன். பர்சனல் லெட்ஜர், டெட்டாஸ் லெட்ஜர், கிரெடிட்டாஸ் லெட்ஜர் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்கண்ணா. ஏன் இங்க பர்சனல் லெட்ஜர்ல வந்து டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் லெட்ஜர், இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கூட்ஸ் சேலா இருக்கு, கேஷ் எவ்வளவு வந்திருக்கு, கூட்ஸ் எவ்வளவு சேல் பண்ணிருக்கீங்க, கேஷ், அது டெட்டாஸ் லெட்ஜர். நீங்க எவ்வளவு வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க கிரெடிட்ல, அது மட்டும் இல்லாம கேஷ் எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க, அது கிரெடிட்டாஸ் லெட்ஜர். நீங்க இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். இது ஓகேவா? இதுவும் இதுவும் கொஞ்சம் நல்லா ஓகே ரைட். ஸ்ரீச்சரன் இது ஹோம்ஒர்க் அண்ணா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே, இது ஹோம்ஒர்க். ஏன்னா நாளைக்கு கிளாஸ் இல்ல ஸ்ரீச்சரன், நாளைக்கு காத்தால எனக்கு எக்ஸாம், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஸோ அதனால நாளைக்கு கிளாஸ் இல்ல, அதுக்கு சேர்த்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் ஹோம்ஒர்க் அண்ணா. இல்ல இன்ஸ்டிடியூஷன் 19 கூட போலாம். நீங்க இந்த ஃப்ரைடே வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க இதுக்கு ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கு. நீங்க ட்ரையல் பேலன்ஸ் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படியே 11th புக் கூட அப்படியே அதே கான்செப்ட் தான் ஆகும். 20 வரைக்கும் ஹோம்ஒர்க் அண்ணா, இது வரைக்கும் ஹோம்ஒர்க். ஓகே, 21ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு வந்து மேக்ஸ், நாளைக்கு லீவ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான். ஸோ அந்த 1 ஹவர்ல உங்க கூட உட்காந்து நம்ம கேஷ் புக் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 62 வரைக்கும் ஹோம்ஒர்க் அண்ணா. ஃபுல்லா தரவு பண்ணிட்டேன், பொறுமையா தரவு பண்ணுங்க, ஃபுல்லா தரவு பண்ணுங்க.
we will meet on 13th 13th இதே 12th இனிமே ப்ராப்ளம் இல்ல அவங்களுக்கு ஃபுல்லா முடிச்சிட்டாங்க எல்லாமே ஸோ 12th ஒன் ஃபார் மேக்ஸ் கிளாஸ் அந்த ட்ரெண்ட் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா நான் ஈஸியா இருந்ததா 3 மூவிங் 7 மூவிங் 5 மூவிங் அவரேஜஸ் ஈஸியா இருந்ததா சூப்பர் ஓகே இந்த மாதிரி இப்போ அடுத்தது அடுத்த சாப்டர் போலாம் ஓகே குட் ஓகே தேங்க்யூ ஸ்ரீசரண் ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விடுறேன் தேங்க்யூ ஸ்ரீசரண்